முதல்ல படிச்சுட்டு இருந்தவங்க இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அந்த ஒரு ஜெனரேஷன். அதுக்கும் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு விஞ்ஞான போதம் ஒன்று வெளியே வந்திருக்கு. அந்த விஞ்ஞான போதத்தை கையில் வந்து மாட்டியிருக்கு. இது இதையும் நான் விடலை. இப்போ வந்து அந்தந்த நேரத்துக்கு வந்து நம்ம எப்படி மாறணும், அந்தந்த ஜெனரேஷனுக்கு எப்படி மாறணுங்கிறத நான் நல்லா புரிஞ்சு தான் நான் எழுதிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் வந்து நான் ஒரு விவரம் ஏதோ கதைக்கான ஒரு அதான் மருத்துவ உண்மை இல்லைன்னா உளவியல் ரீதியான உண்மை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது சம்மந்தப்பட்ட எமினன்ஸ் போய் பார்ப்பேன். ஓகே. அதாவது வந்து உளவியல் ஒரு கல்லூரி இருக்கிற ஒரு பேராசிரியரை போய் பார்ப்பேன். இல்லைன்னா வேறு யாராவது போய் பார்த்து அங்கேருந்து அவர்கிட்ட கேட்டு நான் எழுதிட்டு இருந்தேன். இல்லைன்னா என்சைக்ளோபீடியான்னு முதல்ல இருக்கும். பெரிய A to Z வரைக்கும் நீங்கள் புரட்டிங்கன்னா ஆட்டம் அப்படின்னா ஆட்டம்னா என்ன, முதல்ல கண்டுபிடிச்சவங்க யார், அப்படி அது எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து படித்து பார்த்து நான் அதிலிருந்து நான் எடுப்பேன். ஓகே. இப்படி இருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு வந்து கூகுளில் தேடினா உடனே வந்து கொட்டுது, எல்லாமே வந்து கொட்டுது. அதில் நிறைய பொய்கள் இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க அப்படிம்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று நாம் சரின்னு நினைப்போம், ஆனால் இன்னொருத்தர் மருத்துவர் சொல்லுவார் இது எப்படி நீங்கள் எழுதலாம், இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லுவார். அதனால் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. இப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வந்து ரொம்ப காசியஸாக இருக்கேன் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி. அதனால் என்னென்ன அப்டேட் பண்ணிக்கிறேன்.